மார்க்கு புத்தகம் 11ஆம் அதிகாரம். இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சீஷருடன் புறப்பட்டு வருகிற வேளையில் நடந்த ஒரு காரியம். 12 முதல் மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலம் இல்லாதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபொழுது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். இது முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், அவர் சீஷர்களோடு வந்து கொண்டிருக்கிற வேளையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் ஏதாவது சாப்பிட வேண்டும் என்ற தேவையை உணர்ந்தவராய் அவர் பார்க்கிற வேளையில் தூரத்தில் ஒரு அத்தி மரத்தை காண்கிறார். அத்தி மரத்தை கண்ட மாத்திரத்தில் அவர் அந்த அத்தி மரத்தை நோக்கி வருகிறார். அங்கே நடந்த ஒரு காரியம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது இலையில் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாக இராதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்தபொழுது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அதாவது பசி உண்டாயிற்று, ஏதாவது சாப்பிட வேண்டும் என்று தேவைப்பட்ட பொழுது தூரத்தில் ஒரு அத்தி மரத்தை காண்கிறார். ஆகவே அத்தி மரத்தின் பக்கத்தில் வந்த பொழுது அங்கே அது அதாவது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, அத்திப்பழ காலம் இல்லாதாகையால், அது அத்திப்பழ காலம் அல்ல, ஆகையினாலே அந்த மரத்தில் கனி இல்லை. அவர் அந்த மலை முழுவதும், அந்த மரம் முழுவதும் இலைகளையே பார்க்கிறார். இலைகளை பார்த்தபடியால், அந்த அத்திப்பழ காலம் இல்லாதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபொழுது அதில் இலைகளே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அதை நாம் தியானிக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன் அதில் கனி இல்லை? அவருக்கு கனி தேவைப்பட்டது. வந்த பொழுதோ அந்த மரம் முழுவதும் இலைகளாய் நிறைந்திருக்கிறது, அதில் கனி இல்லை. மட்டுமல்ல, ஏன் கனி இல்லை? அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அது அத்திப்பழ காலம் அல்ல. அது அத்திப்பழ காலம் இல்லாத ஆகையால் அதில் கனி இல்லாமல் இருந்தது. நாம் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் ஒரு இடத்தில் போய்கொண்டிருக்கிறோம், ஒரு பூஞ்சோலையில் போய்கொண்டிருக்கிறோம், பசி வருகிறது. நாம் ஒரு மாமரத்தில் போகிறோம். ஒரு மாமரத்தின் பக்கத்தில் போகிற வேளையில் சில வேளையில் அந்த மாமரம் முழுவதும் இலைகளாக இருக்கலாம், சில வேளை பூக்கள் கூட இருக்கலாம், ஒரு கனி கூட பார்க்க முடியாது. அப்படி நாம் என்ன சொல்லுவோம்? ஓ, இது கனி இல்லாத காலம், இது சீசன் அல்ல, இது மாம்பழ சீசன் அல்ல, ஆகவே கனி இல்லை. அதற்கு மாறாக நிச்சயமாக நீங்கள் முறுமுறுக்க மாட்டீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே அவர் கனி இல்லாத காலம் என்று தெரிந்த பிறகும், இனிமேல் ஒரு காலமும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்று சபிக்கிறார். ஏன்? தேவனே மரங்களை படைக்கிறார். கனி உள்ள காலம், கனி இல்லாத காலம் தேவனே நிர்ணயிக்கிறார். ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார். மாங்கனிக்கு ஒரு காலம், பலாப்பழத்துக்கு ஒரு காலம், அத்தி மரத்துக்கு ஒரு காலம், கனி இருக்கும் காலம், கனி இல்லாத காலம். அதே போலத்தான் இங்கே கனி இல்லை. ஏன் சபிக்க வேண்டும்? ஆண்டவரே உண்டு பண்ணினது. ஆண்டவரே அந்த அந்த கனி இல்லாத காலத்தை நிர்ணயித்து விட்டு கனி இல்லை என்று சொல்லி அதை சபிக்கிறார். எவ்வளவு வினோதமாக இருக்கிறது பார்த்தீர்களா? காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம். அந்த அத்தி மரத்தையோ பழைய ஏற்பாடில் இஸ்ரவேலுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. ஓகே,
இஸ்ரவேலுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. அந்த அத்தி மரத்தில் வெறும் இலைகளாகவே நிறைந்திருக்கிறது, ஒரு கனி கூட இல்லை. அந்த இலைகளோ இஸ்ரவேலரின் சத்த கிரியைகள், பாரம்பரியப்படியான கிரியைகள், பலிகள், இப்படிப்பட்ட சத்த கிரிகளை காண்பிக்கிறது. கனியோ மனம் திரும்புதலை காண்பிக்கிறது. ஆண்டவர் எதை சொல்ல விரும்புகிறார் என்றால், இஸ்ரவேலில் முழுக்க என் நாமத்தினாலே சத்த கிரிகளை நடக்கிறது தவிர கனியை பார்க்கிற அளவுக்கு மனுஷர்கள் மனம் திரும்பவில்லை. எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களை நான் எச்சரித்த பொழுதும் அவர்கள் மனம் திரும்புவதில்லை. மெய்யாகவே அவர் அந்த அத்தி மரத்தை சபித்திருக்க வேண்டும் என்றால் என்ன சொல்லியிருக்கிறார் பார்த்தீர்களா? உன்னிடத்தில் கனியை ஒரு காலம் ஒருவன் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன். மெய்யாகவே அந்த அத்தி மரத்தை அவர் சவித்திருந்தால் இந்த நாள் வரையிலும் நாம் அத்தி பழத்தை சாப்பிட்டிருக்க மாட்டோம். ஏனெனில் ஆண்டவர் சொன்னால் சொன்னது தான். ஆகவே மிக முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவர் எதை சொல்ல விரும்புகிறார் என்றால், அதாவது இஸ்ரவேலர்களுக்கு இந்த நாட்களில் நமக்கு தேவன் எதை சொல்ல விரும்புகிறார் என்றால், அதாவது கனி தருகிற காலமோ கனி இல்லாத காலமோ அதல்ல, எல்லா காலத்திலும் நாம் கனி கொடுக்க வேண்டும். ஒரு மரத்திற்கு குறிப்பிட்ட காலம் உண்டு, கனி கொடுக்கிற காலம், கனி இல்லாத காலம். ஆனால் அப்படியல்ல, நமக்கு தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட நாம் எக்காலத்திலும் எந்நேரத்திலும் நாம் தேவனின் நாமத்தினாலே மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களை உற்சாகப்படுத்தவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் பவுல் ஒரு இடத்தில் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், பவுலுடைய சாட்சியை பாருங்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? எப்பொழுதும் எல்லா இடங்களிலும், இங்கே தான் சொல்கிறார், எப்பொழுதும். கனி தருகிற காலம், கனி தராத காலம் அப்படி அல்ல, எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கு சென்றாலும் எப்பொழுதும் எங்களை கொண்டு தேவனை அறிகிற அறிவின் அந்த நற்மணத்தை, வாசனையை தேவி பிதாவை வெளிப்படுத்துகிறார் எங்கள் வழியாக. 15ஆம் வசனம், ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். அதில் கெட்டுப்போர்களுக்குள்ளேயும் பாருங்க, ரட்சிக்கப்படுவர்களையும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். இது நற்கந்தம், கிறிஸ்துவுடைய திவ்ய சாயல். அநேக சூழ்நிலைகளில், பிரச்சனைகளில் மத்தியில், சோர்ந்து போகிறவர்கள் மத்தியில், கலகக்காரர் மத்தியில் நாங்கள் போகிற வேளையில் நாங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற அளவுக்கு அந்த நற்கந்தம் வெளிவருகிறது. மெய்யாகவே ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்மிடத்திலிருந்து இந்த நற்கந்தம், கிறிஸ்துவின் திவ்ய சாயலை வெளிப்படுத்துகிற நற்கந்தம் வெளிவராத போதுதான் குடும்பத்தில் பிரச்சனைகள், கலகங்கள், சமாதானத்தை இழந்து விடுகிறோம். இங்கே பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் அதை ஆவியானவர் இன்னும் தெளிவாக எழுதி வைத்திருக்கார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பின்பு பழிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். யார் சொல்கிறார்? யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார். தூதன் எனக்கு காண்பித்தான். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். பார்த்தீங்களா? மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடை செய்வதற்கு ஏதுவாகும். இங்கே அதான் சொல்லுகிறது, கனி தருகிற காலம், கனி தராத காலம் அப்படி அல்ல, மாதந்தோறும் அது கனி கொடுக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலும் திரும்ப திரும்ப நம்மிடத்தில் சொல்லுகிறார். ஞாபகம் இருக்கிறதா? இதைத்தான் பழைய ஏற்பாடில்
அபகூக் தீர்க்கதரிசி ரொம்ப விவரமாக அனுபவத்தோடு சொல்லுகிறார். அபகூக் புத்தகம் 4 நமக்கு தெரிந்த வசனம், அனுபவ ரீதியாக 17-18 வசனங்கள். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லா சூழ்நிலைகளிலும் பதிலா கஷ்டமோ நஷ்டமோ பஞ்சமோ செழிப்போ எல்லா சூழ்நிலையிலும் நான் என் கர்த்தர் இயேசுவுக்குள் களி கூறுவேன். இதைத்தான் பவுல் சொல்கிறார். எப்பொழுதும் எப்பொழுதும் நான் கிறிஸ்துவின் சுபாவங்கள் எங்களுக்கு இந்த நற்கந்தமாய் வடிவருகின்றார். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாட்களிலும் நான் சொல்லுகிறேன், சாத்தானுடைய மிக மிக தந்திரமே பதில்களா நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை நம்முடைய இருதயம் வெற்றிடமாக இருப்பது நிமித்தம் பிரச்சனைகளை மனதில் கொண்டு வந்து அதை நாம் இருதயத்துக்குள்ளாம் அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதன் நிமித்தம் சோர்வடைந்து போகிறோம், துக்கப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். நாமே இப்படி இருக்கும்போது மற்றவர்களுக்கு நாம் எப்படி கனி கொடுப்போம்? முதல் நமக்கு கனி எங்கிருந்து வரும்? கனி எப்படி வரும்? ஒரு மரமானது அதனுடைய வேர் தண்ணீருடைய சாராம்சத்தை இழுத்து எவ்வளவுக்கு எவ்வளவாய் அந்த வேர் தண்ணீரின் சாராம்சத்தை இழுக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மரம் பச்சை பசேல் என்றிருக்கும், கனி அதிகமாய் வந்து கொண்டே இருக்கும். அதே போல தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் நம்முடைய வேரோ கிறிஸ்து என்னும் அந்த அஸ்திவாரத்தில் நம்முடைய வேறு தரித்திருக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவாய் நம்முடைய அஸ்திவாரம் கிறிஸ்து என்னும் கண்மலையாய் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மெய்யாகவே எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நாம் கனி கொடுப்பவராய் இருப்போம். நாம் அதை மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஞாபகம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பங்கிடுகிற வேளையில் என்ன நடந்தது? அவர் அந்த அப்பத்தை எடுத்து அண்ணாந்து பார்த்து அவர் ஜெபிக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த அப்பத்தை பிட்டவுடனே அது பல துண்டுகளாக அது அந்த இடத்தை நிரப்புகிறது. அநேக துண்டுகளாக அது அநேகருக்கு, பல ஆயிரம் ஜனங்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு அது பெறுகிறது. எப்பொழுது? அதை பிட்டெடுத்த பொழுது, அது நொறுக்கப்பட்ட பொழுது. இதை காண்பிக்கிறது. நாம் எவ்வளவு கவலவாய் நாம் சுயத்தை சிலுவையில் அறைந்து தேவன் அந்த அப்பத்தை பிட்டெடுப்பதில் எவ்வளவு களவாய் அது தேவனுக்கு எளிதாக இருந்ததோ அதை நொறுக்குவதில், அதுபோல் நம்மை நொறுக்குவதற்கு ஆண்டவர் நம்மை நொறுக்குவதற்கு எளிதான முறையில் அவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுக்கிற வேளையில் நாம் அநேகருக்கு கனி கொடுக்கிறவர்களாய் தேவன் நம்மை உருவாக்குகிறார். இன்று அநேகரை தேவன் பயன்படுத்த முடிவதில்லை. ஏனெனில் தேவனுடைய கரத்தை நான் நம்புவதில்லை. அவர் அப்பத்தை எளிதில் நொறுக்கிறது போல் நம்மை நொறுக்கும்படி நாம் தேவனுடைய கரங்கள் ஒப்பு கொடுப்பதில்லை. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் முதல் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். கணவனும் மனைவியும், அதற்கு பிறகு பெற்றோர், பிள்ளைகள். கணவனும் மனைவியாகிய நாமே ஒருவருக்கொருவர் கனி கொடாமல் இருந்தால், வாயின் வார்த்தையிலும் செயலிலும் கனி கொடாமல் இருந்தால், பெற்றோராகிய நாம் பிள்ளைகளுக்கு கனி கொடுக்காமல் இருந்தால், எப்படி நாம் மற்றவர்களுக்கு ஒரு கனி கொடுக்கிற பாத்திரமாக, மரமாக ஆண்டவர் நம்மை உருவாக்க முடியும்? உதாரணமாக உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம். இங்கே பாருங்கள், மணவாளனும் மணவாட்டியும் கணவனும் மனைவியும் ஒருவருக்கு எப்படி கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்கிறார்கள் பாருங்கள்.
உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் அதில் 2ஆம் வசனம் முதல், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே என் பிரியமானவளும் இருக்கிறார். யார் சொல்கிறார்? மணவாளன். மணவாட்டியை புகழ்ந்து பேசுகிறார். முள்ளுகள் நம்ம பார்க்குறோம், ஒரு முள்ளுகளுக்கு இடையில் லீலி புஷ்பம், பல வர்ணம் உள்ள லீலி புஷ்பம் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கும். அதே போல் அந்த முள்ளுகள் சொல்லும் பொழுது என்னது? முள்ளுகள் சொல்வதுதான் பாடுகள், முள்ளுகள் என்று சொல்வதுதான் கஷ்டங்கள், நிந்தைகள். அதன் மத்தியிலும் லீலி புஷ்பத்தை போல் என் மனைவி என் பார்வைக்கு அழகாக இருக்கிறாள். என் மனைவி முறுமுறுப்பதில்லை, என் மனைவி தேவையில்லாத வார்த்தைகளை அலப்புவதில்லை. அவள் போதும் என்ற நிறைவுடன் அந்த கஷ்டத்திலும் அந்த பாடுகளிலும் அவள் எனக்கு தோற்றம் அளிக்கிறாள். அதன் நிமித்தம் நான் உற்சாகம் அடைகிறேன், நானும் தேற்றப்படுகிறேன். மணவாளன் மணவாட்டியை புகழ்ந்து பேசுகிறார். அதற்கு பிறகு பாருங்கள், மணவாட்டி அதற்கு பதில், அவளுடைய பதிலை பாருங்கள். 3ஆம் வசனம், காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்ந்திருக்கிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கும். பார்த்தீர்களா? காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமாரருக்குள்ளே என் நேசர் மணவாளன் அப்படி இருக்கிறார். எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எப்படிப்பட்ட பாடுகள், அதன் மத்தியிலும் அது எனக்கு காரிருளை போல் தோன்றினாலும் அதன் மத்தியில் என் கணவனை நான் பார்க்கிற வேளையில், என் மணவாளனை நான் பார்க்கிற வேளையில் அவளுடைய வாயின் வார்த்தைகள் எனக்கோ கனியை போல் இனிமையாயிருக்கும். நற்கனியை போல் இனிமையான வார்த்தைகள். அதன் நிமித்தம் நான் தேற்றப்படுகிறேன், நான் ஆறுதல் அடைகிறேன். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுதான் அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள் என்று வந்தவுடனே முறுமுறுப்பு, சலசலப்பு, கலகம். ஏன்? ஒருவருக்கொருவர் கனி கொடுக்க முடிவதில்லை. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் என்று சொல்லப்படுகிறது. இருதயத்தில் எது இருக்கிறதோ அதுதான் வாயில் வருகிறது. இங்கே பாருங்கள், மணவாளுடைய இருதயத்தில், மணவாட்டி இருதயத்தில் என்ன இருக்கிறது பார்த்தீர்களா? அதுவே வாய் வழியாக வந்து ஒருவர் அவர்கள் தேற்றிக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழும்போது தான் குடும்பத்துக்கு வெளியில் உள்ள ஜனங்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாக தேவன் நம்மை உயர்த்த முடியும், நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அதாவது வேதத்தில் நம்முடைய நாவிலிருந்து புறப்பட 2 விதமான கனிகளை, அக்கினிகளை சொல்லப்படுகிறது. நம் நாக்கிலிருந்து 2 விதமான அக்கினிகள் புறப்படுகிறது. அது வேதத்தில் சொல்லப்படுகிறது. முதல் இதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பெந்தைக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அனலாய் அக்கினியாய் இறங்கி வந்தவுடன் அங்கே கூடியிருந்த 120 பேரில் அந்த அக்கினி இறங்கவுடன் அவருடைய நாவு பரிசுத்தமாகிறது. பரிசுத்த அக்கினியினால் நாவு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த நாவினால் தேவனை துதித்தார்கள். இது நாவிலிருந்து புறப்படுகிற பரிசுத்த அக்கினி. ஆனால் இதே நாவிலிருந்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நரக அக்கினியும் அதே நாவிலிருந்து தான் புறப்படுகிறது. அதை நாம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 3ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம், நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சக்கரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. பார்த்தீங்களா? பரிசுத்த அக்கினி இருந்த அதே நாவில் நரக அக்கினி. பரிசுத்த நாவினால் தேவனை துதித்த அதே நாவில் இப்பொழுது நரக அக்கினி. 10-12 வார்த்தைகளை பாருங்கள், வசனங்கள். 10வது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. பார்த்தீங்களா? 11வது வசனம், ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? யாக்கோபு கேட்கிறாரு. ஏன் அநேக நேரத்தில் சபையில் வருகிறோம், தேவனை உரத்த சத்தமாய் துதிக்கிறோம், தேவனை உயர்த்துகிறோம்.
ஆனால் வீட்டுக்கு போய் அங்கே 6 நாட்கள் வாழ வேண்டிய குடும்பம் 4 சுவர்களுக்கு மத்தியில் மெய்யாகவே சொல்லுங்கள், நம்முடைய நாவிலிருந்து நரக அக்கினி புறப்படவில்லையா? வாயின் வார்த்தையினால் மனைவி சோர்ந்து போகவில்லையா? தடிப்பான வார்த்தையினால் பிள்ளைகள் சோர்ந்து போகவில்லையா? ஒரே நாவிலிருந்து பரிசுத்த அக்கினியும் நரக அக்கினியும், ஒரே நாவிலிருந்து சபித்தலும் துதித்தலும், ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்புமானவை புறப்படுகிறது. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மெய்யாகவே நாம் மனம் திரும்புவோம். எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைத்து நாம் மனம் திரும்புவது மிகவும் நலமாக இருக்கும். பவுல் அப்போஸ்தலன் கடந்து சென்ற அநேக விதமான பாடுகள், நிந்தைகள், கஷ்டங்கள் அதையெல்லாம் கடந்து போன பிறகு அவர் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் சபையில் அநேக பிரச்சனைகள், இப்பொழுது பல அனுபவங்களிலூടെ கடந்து போய் தேவனை ருசித்தது நிமித்தம், தேவனுடைய வல்லமையான கரங்களை கண்டது நிமித்தம் இப்பொழுது அவர் சொல்லுகிறார் கொரிந்தியர் சபைக்கு. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலும் அகப்படுபவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். பார்த்தீங்களா? கொரிந்தியரே, நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையோட கடந்து போனாலும், எப்படிப்பட்ட பாடுகளோட கடந்து போனாலும், உங்களை ஆறுதல் செய்ய திராணி உள்ளலாகும் பொருட்டு நாங்கள் கடந்து சென்ற எல்லா பாடுகளிலும் எங்கள் தேவன் எங்களை ஆறுதல் படுத்தினார். எங்களது தேவனது கரம் எங்களை தாங்கிட்டுங்கிறார். இதுதான் வாழ்க்கை. நாம் கடந்து போகிற பாடுகளில் தேவனுடைய கரம் நம்மளை தாங்காமல், தேவனுடைய கரத்தின் உள் நாம் அமர்ந்திருந்து நாம் ஒரு பக்குவப்படாமல், மற்றவர்கள் கடந்து போகிற பாடுகளில் அவர்களுக்கு நான் சொல்லும் உபதேசமும், அவர்களுக்கு நாம் கொடுக்கும் ஆலோசனைகள் எல்லாமே உதட்டிலிருந்து புறப்படுபவைகள், ஜீவனற்றவைகள். ஆகவே மற்றவர்களை சோர்வில், அவர்கள் சோர்ந்து போகிற வேளையில், அவர்களுக்கு பாடுகள் வருகிற வேளையில் நம்மிடத்திலிருந்து ஜீவநதி, ஜீவனுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு அவரை உற்சாகப்படுத்த வேண்டும். அதற்காகவே தேவன் நம்மை மறைத்து கொண்டு பலவிதமான பாடுகள், அக்கினி வெள்ளங்கள், இதனுடைய தேவன் நம்மளை கடந்து போக பண்ணுகிறார். இப்படி தேவன் நம்மை பக்குவப்படுத்தி உருவாக்குகிறார். மட்டுமல்ல, 5ஆம் வசனத்தை பாருங்கள். எப்படியெனில் கிறிஸ்துவுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. பார்த்தீங்களா? கிறிஸ்துவுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெறுகிறதுனாலே கிறிஸ்துவின் ஆறுதலும் எங்களுக்கு பெறுகிறது. எதை காண்பிக்கிறது? எவ்வளவாய் ஒரு மனுஷன் அதிகமான பாடுகளினுடைய கடந்து போகிறானோ, அந்த மனுஷனோ மற்றவர்களை ஆறுதல் படுத்தும் பொருட்டு அந்த ஆறுதலையும் தேவனை அவனுக்கு அதிகமாக கொடுக்கிறார். ஸோ எவ்வளோ மேன்மையான ஒரு வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்ப்போம். அதாவது நாம் ஒரு காரியத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 6ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 6ஆம் அதிகாரம். இங்கே ஸ்தேவான் நமக்கு தெரியும், வாலிப வயது, வல்லமையான மனுஷன், தேவனை முகமுகமாய் அறிந்த ஸ்தேவான். இங்கே பாருங்கள், 10 முதல் 6ஆம் அதிகாரம் 10 முதல் சத்ருக்கள் அவனை பிடித்து 10 முதல் அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக இவன் தூசண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை நிறுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மீது பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போனார்கள். பார்த்தீங்களா? எவ்வளவு கோபம், எரிச்சல். அதோடு அவனை பாய்ந்து அவனை பிடித்து பொய் சாட்சியை உருவாக்கி அவனை ஆலோசனை சங்கத்துக்கு எடுத்து கொண்டு போகிறார்கள். 13 பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கு விரோதமாக தூசண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான்
எப்படி என்றால் நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம். முழுக்க முழுக்க பொய் சாட்சி, இமைகளை கூட உண்மையே இல்லை. இந்த துன்மார்க்கரினால் கொடுக்கப்பட்ட பொய் சாட்சியினால், அவர்களால் ஜோடிக்கப்பட்ட கதைகளினால் அந்த ஸ்தேவானுடைய இருதயத்தில் என்ன இருந்தது தெரியுமா? அதான் நான் சொன்னேன், எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு அனுமதிக்கிற ஒவ்வொரு பாடுகளுமே நம் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் அனுமதிக்கிறார். இங்கே பாருங்கள். ஸோ 15வது வசனம், ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மீது கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில், இப்படிப்பட்ட துன்மார்க்குடைய மத்தியில், ஜோடிக்கப்பட்ட கதைகளுக்கு மத்தியில் அவருடைய முகமோ தேவதூதனின் முகத்தை போல் பிரகாசிக்கிறது. எங்கிருந்து வருது இந்த பிரகாசம்? அந்த பிரகாசமோ இருதயத்திலிருந்து வருகிறது. மெய்யாகவே இதுதான் ஒரு மெய்யான வாழ்க்கை. ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்னால் வாழ்கிறான் என்பதனுடைய ஆதாரம். இருதயத்தில் ஒன்றை அநேக சூழலை நாம் பார்க்கிறோம். இருதயத்தில் ஒன்றை மறைத்து வைத்து கொண்டு உதடுகளினால் பேசுவது அப்படி அல்ல. தேவான் பேசுகிற வேளையில் அந்த தேவதூதனை போல் அவன் முகம் பிரகாசிக்கிற அளவுக்கு அந்த மெய்யான ஒளி இருதயத்திலிருந்தே புறப்பட்டு வருகிறது. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் சொல்கிறேன், தேவன் ஒரு மனுஷனிடத்தில் அதிகமாக எதிர்பார்ப்பதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்கிற வாழ்க்கை. உள்ளத்தை, இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து பார்க்கிறது தேவன். எவ்வளவாய் நாம் உள்ளத்தில் உண்மையாயிருக்கிறோமோ தேவனும் அதற்கு பலாக நம்மை காத்துக்கொள்வதிலும், நம்மை உருவாக்குவதிலும், நாம் போகும் இடமெல்லாம் நம்மோடு இருப்பதிலும், பலத்த கருத்தினால் எல்லா சூழ்நிலையை மூடி மறைப்பதிலும் அவர் உண்மையாயிருப்பார். அநேக நேரத்தில் தேவனுடைய கரங்களை நாம் இழந்து விடுகிறோம். தேவனுடைய திட்டங்களை இழந்து விடுகிறோம். ஏன்? இருதய உள்ளத்தில் உண்மை இல்லை. வெளியான காரியங்கள் எல்லாம் சரியாக இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை சபையில் போகிறோம், ஊழியங்களை செய்கிறோம், அந்த சாட்சிகளை சொல்கிறோம், அநேக காரியங்களை செய்கிறோம். இதெல்லாம் வெளியரங்கமானது. ஆனால் தேவன் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிற வேளையில் தேவனுக்கே துக்கமான காரியம், உள்ளத்தில் உண்மை இல்லை. மனம் திரும்புவோம். நாம் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். கிறிஸ்துவுடன் பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு சில காரியத்தை நான் சொல்லுகிறேன். அதாவது ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை என்பது எவ்வளவுக்கு எவ்வளோ முக்கியமான வாழ்க்கை. அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை என்பதோ எதை பொறுத்ததென்றால் அதனுடைய வேர் நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வரும். அங்குதான் உண்மை, அங்கேதான் மனத்தாழ்மை, அங்கேதான் தேவ அன்பு, அங்கேதான் மனதுருக்கம் எல்லாம் புறப்பட்டு வருகிற இடம். இவற்றை ஒன்றுமில்லாமல் நம் இருதயம் வெற்றிடமாக இருக்கிற வேளையில் உதடுகளினால், நாம் முகபாவனையினால் இப்படியெல்லாம் இருக்கிறது போல் காண்பிக்க முடியும். ஆனால் தேவனுடைய பார்வைக்கோ அது அருவருப்பு. இங்கே பார்க்கிறோம் நாம் எசக்கியல் புத்தகத்தில் எசக்கியல் கண்ட ஒரு தரிசனத்தை. எசக்கியல் புத்தகம் 47ஆம் அதிகாரம். எசக்கியல் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். யார்? எசக்கியல் சொல்கிறாப்புல, ஒரு தேவதூதன் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினான். இதோ வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறாயிருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாக பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. ஸ்தலத்திலிருந்த தண்ணீர் புறப்பட்டு பலிபீடத்தில் வருகிறது. ஓகே, அது என்ன நடந்து பார்த்தீங்களா? 8-9 வசனங்கள். அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாக ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த தண்ணீர் ஜீவ தண்ணீர், ஆரோக்கியமாக இருக்கும்.
சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகுமிடமெல்லாம் சஞ்சரிக்கும், ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகுமிடமெங்கும் யாவும் ஆரோக்கியமாயிருக்கும். எதை அடையாளமாக சொல்லப்படுகிறது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், ஜீவ ஊற்று. இதைத்தான் நாம் புதிய ஏற்பாடில் பார்க்கிறோம். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் 37-38 வசனங்கள். தாகமுள்ளவர்களை என்னிடத்தில் வாருங்கள், வந்து பானம் பண்ணுங்கள். விசுவாசமாயிருந்தால் உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் சொல்லுவதோ, இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு அநேக கிளைகளாக பிரிந்து செல்லும். இந்த தண்ணீர், இந்த ஜீவ ஊற்று புறப்படும். எங்கெல்லாம் செல்கிறோ அங்கெல்லாம் உள்ள மனுஷர்களை ஆரோக்கியப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதிக்கும். இது சமாதானத்தின் ஊற்று, இது ஆறுதலின் ஊற்று, இது தேவ மனதுருக்கத்தின் ஊற்று. இந்த நாட்களிலாவது மனம் திரும்பி, நான் முகப்பாவினால் உதடினால் காண்பிப்பதல்ல, தேவனுடைய திவ்ய சுபாவங்கள் இவை எல்லாமே என்னிடத்திலிருந்து பரிசுத்த ஆவி நிமித்தம் ஜீவ ஊற்றாய் புறப்படட்டும். ஆண்டவரே, புறப்பட்டு அநேகரை ஆசீர்வதிக்கட்டும். அந்த அநேகருக்கு தேவ சமாதானத்தையும் அவருடைய திவ்ய சுபாவங்களையும் காண்பிக்கட்டும் என்று நாம் வாஞ்சிப்போம். எவ்வளவாய் திரும்ப சொல்கிறேன், தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவன் அவர்களை தாகத்தை தீர்ப்பார். ஆமென்.